அட அது என்னங்க எப்போ பார்த்தாலும் கொரியன் ஃபுட்டை பார்த்து ஏதாவது ஒரு கிரேவிங் ஆகி எதையாவது ஒரு ஹைப் காட்டி விட்டுறீங்க. அதே மாதிரி இப்போ கப் நூடில் ஒரு ஹைப் காட்டியிருக்கீங்க. ஸோ நான் அந்த கொரியனோட இதுக்கெல்லாம் போகலை, அந்த ஃப்ளேவர்லலாம் எதுவும் வாங்கலை. நார்மலாக நம்ம இதில் இருக்கிற இப்பியோட சிக்கன் டிலைட்டு தான் வாங்கியிருந்தேன். சரி ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்தா பேக்கேஜிங் பயங்கர டைட்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் பேக்கேஜிங்கில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு மிக்சிங் பவுடர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோக்கு வச்சுருந்தாங்க. பட் தேங்க் காட் பிளாஸ்டிக்கில் இல்லாமல் அதை மரத்தில் வச்சுருந்தாங்க. பட் அதை மரத்தில் வச்சுட்டு பிளாஸ்டிக் டப்பாவை பார்த்திங்கன்னா பயங்கர லோ கிரேடாக இருந்துச்சு. இதில் எப்படி நம்ம சுடுதண்ணி ஊற்றி வைக்க முடியும்? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே கேசரோலுக்கு மாற்றிட்டேன். அண்ட் நான் வந்து கப் நூடுலோட ஃபேனும் கிடையாது. எனக்கு தெரியும் அது ரொம்பவும் வேகாது. நம்ம கேஸில் வந்து மேகி ஆக்கினாலே அது லேஸில் வேகாது. அண்ட் இந்த மாதிரி பண்ணி மூடி வச்சா வெந்துருமான்னு எனக்கு தெரில. சரின்ட்டு ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தேன். மேபி இப்போ எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. லாங் பேக் தான் நான் வாங்கியிருந்தேன் கப் நூடுலு. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு அவங்க சொன்ன டைமிங்க்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் பார்த்த மாதிரி சிக்கன் டிலைட்டுன்னு இருந்துச்சு. எந்த ஒரு சிக்கனுமே என் கண்ணுக்கு தெரில. அண்ட் இது நார்மல் சூப் மேகி மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நம்ம நார்மல் பேக்கெட் வாங்கியே பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அதில் மேகி வேகவே இல்லை.